சனி பகவானை பார்த்து நம்ம பயப்படாத யாருமே இருக்க முடியாது. 7 சனி காலத்தில் எல்லோரையுமே பாடாயப்படுத்தக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் ஆவார். ரொம்பவே கடுமையான துன்பங்களை தரக்கூடியவர். அதே போல் சனி தோஷம் விலகும்போது அதை விட அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. ஆனால் 7.5 ஆண்டுகள் சனியினுடைய பாதிப்பால் தீராத துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரக்கூடியவங்க சில எளிய பரிகாரங்கள் உங்களுடைய வீட்டிலேயே செய்வதனால சனி பகவானுடைய தாக்கமானது படிப்படியாக குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. 7.5 சனி என்றால் என்ன? 7.5 சனி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? 7.5 சனி பாதிப்புகள் குறைய நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. 7.5 சனி என்பது ஜோதிடப்படி ஒருவருடைய ராசிக்கு சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அதுக்கு முந்தைய ராசி ஜென்ம ராசி, அடுத்த ராசி என மொத்தம் 3 ராசிகள்லையுமே சனி பகவான் 2.5 வருஷங்கள் வீதம் மொத்தம் 7 ஆண்டுகளானது பயணம் செய்வாராமாங்க. இந்த காலத்தை 7.5 சனிக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருமாங்க. வாழ்க்கையில் சில பாடங்களையும் பக்குவத்தையும் இடர்பாடுகளையும் கொடுக்குப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான காலம் இந்த 7.5 சனி காலம் அப்படின்னு சொல்லப்படுது. 7.5 சனியை விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, சனி கிரகத்தினுடைய தாக்கத்தின் வீரியத்தை பொறுத்து 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. அதே போல் 7.5 சனி அப்படிங்கிறது கெடுத்தல் மட்டுமல்ல, ஒருவருடைய பொறுமை மற்றும் ஒழுக்கத்தை சோதிப்பதாகுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பக்குவத்தையும் தரக்கூடியதாகும். இது எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மாதிரியான தீய பலன்களை தருவதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சனி பகவானை கர்மா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் பொறுத்து அதற்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆவார். நம்முடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆவார். பொருளாதார நெருக்கடி, தேவையற்ற செலவுகள், திடீர் செலவுகள், அவமானம், மன அமைதி இல்லாத நிலைமை, மன அழுத்தம், காரிய தடை, உடல்நல குறைபாடுகள், மதிப்பு குறைவது, உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படுவது, குடும்பத்தில் பிரச்சனை வருவது, பேச்சால் சிக்கலில் மாட்டிக்கொள்வது அப்படிங்கிற கடுமையான துன்பங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தாங்க. பொதுவாக 7.5 சனி இல்லைன்னா சனி பகவானால் பாதிப்பு இருந்துச்சுன்னா சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். இப்படி நம்ம செஞ்சுட்டு வந்தும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் குறையல அப்படின்னா நம்ம தினமும் சில எளிமையான வழிபாடுகளை வீட்டிலிருந்தே செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அனைத்து வழிபாடுகளையும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு வழிபாட்டை நம்ம விடாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. 7.5 சனியோடைய பாதிப்பு குறைய நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். தினமும் நம்முடைய குல தெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபட வேணுங்க. குல தெய்வத்துடைய அருள் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட துன்பமும் கஷ்டமும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெரிய துன்பங்கள் கூட சின்னதாக விலகிவிடுமாங்க. அதே போல் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியை தினமும் படிக்க வேணும். இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சுந்தரம் என்றால் அழகு என்று பொருளாகுமா. சுந்தரகாண்டம் என்பது அனுமனுடைய பெருமைகள், வீரம், கல்யாண குணங்கள் போன்றவற்றை பற்றி சொல்வதாகுங்க. ராமாயணத்தில் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பகுதியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சுந்தரகாண்டத்தை தினமும் படிப்பவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, இந்த துன்பமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாழ்க்கை அழகாகவும் மாறிவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நீண்டகால நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. அதே போல் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. சனி பிடிக்காத ஒரே கடவுள் விநாயக பெருமான் தான். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது அப்படின்னு விநாயக பெருமான் சனி பகவானுக்கு உத்தரவிட்டிருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா சனியினுடைய தொல்லையிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ராம நாமத்தினுடைய மகிமையால் 7.5 ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய சனி பகவான் 7.5 நாளிகை மட்டுமே அனுமனை பிடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அனுமனை கண்டால் சனி பகவானும் மிரளுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமனை வழிபடும் போது அவரை போல ராமநாமம் சொல்லணும்னா 7.5 சனியுடைய பாதிப்பானது சற்றே குறையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்களானது விலகி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனியினுடைய தாக்கத்தால் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்களும் அனுபவிச்சுட்டு வரீங்களா? மறக்காமல் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் குறிப்பிட்ட இந்த சில பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலனானது கிடைக்கும். தீராத துன்பமும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாளாகும். அன்றைய நாளில் சனி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. சிவனை வழிபடுவது சனி பகவானை மகிழ்விக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சனி பகவான் சிவ பக்தர் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் சிவபெருமான் சனியினுடைய குரு என்றும் சொல்லப்படுறாரு. இதனால் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சிவலிங்கத்திற்கு சில எளிமையான பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா சனி தோஷமானது குறையுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது விலகிவிடும். அதுலேயும் குறிப்பாக சனி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது. சனி பகவானுடைய கெடு பலன்களை குறைக்க சிவலிங்கத்துக்கு செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இந்த பரிகாரங்கள் மூலமாக சனி தோஷத்தினுடைய தாக்கமானது குறையும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும், அமைதியானது கிடைக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தை ஒரு செம்புலையோ இல்லைன்னா வெண்கலத்திலையோ நீங்கள் தண்ணீரை எடுத்துக்க வேணும். அதில் கருப்பு எல்லை சேர்த்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வேணும். கருப்பு எல் சனி கிரகத்தினோட தொடர்பு கொண்டதாகும். அதனால சிவலிங்கத்துக்கு கருப்பு எல் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செஞ்சோம்னா சனி தோஷமானது குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அபிஷேகம் செய்யும் போது ஓம் நமச்சிவாயா என்ற சிவ மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்ல வேணுங்க. அதே போல் சிவபெருமானுக்கு பால் மற்றும் வில்வ இலைகள் ரொம்பவே பிடித்ததாகுங்க. சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு காய்ச்சாத பசும்பாலை எடுத்துக்க வேணும். ஓம் நமச்சிவாயா என்று சொல்ல வேணுங்க. அதற்கு பிறகு வில்வ இலையை நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணும். இந்த பரிகாரத்தை செய்வதனால உங்களுக்கு மன அமைதியானது கிடைக்கும். சனி பகவானுடைய கோபத்தை குறைக்க முடியும். வில்வ இலையை சிவலிங்கத்தின் மேலே வளவளப்பான பக்கம் இருக்குமாறு நம்ம வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீல நிறங்கிறது சனி கிரகத்தை குறிக்குமாங்க. சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அபராஜிதா இல்லைன்னா சங்கு புஷ்பம் இல்லைன்னா நீல ஊமத்தம் போன்ற பூக்களை சிவலிங்கத்திற்கு நீங்கள் வைத்து வழிபட வேணுங்க. இதனால் சனியினுடைய கெடுபலன்களானது குறையும். சிவபெருமானுக்கு இந்த பூக்கள் ரொம்பவே பிடித்ததாகுங்க. இந்த பூக்களை நீங்கள் சாற்றி வழிபடுவதனால செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த ஒரு தடையும் இருக்காதாமாங்க. அதே போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாளில் கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. சிவன் கோவிலில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணும். அன்றைய நாளில் சனி ஸ்தோத்திரம் இல்லைன்னா சிவ சாலிசாவை நீங்கள் படிப்பது சிறப்பானதாகும். இதனால் சனியினுடைய கெட்ட பார்வையானது விலகிவிடும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நன்றாக நடக்கும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் வீட்டில் பணவரவானது அதிகரிக்குங்க. சனி பாதிப்பு காலத்தில் நோய் பிரச்சனை, பயம், மனக்குழப்பம் போன்றவையானது ஏற்படுமாங்க. சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து மகா மிருத்யுஞ்சாய மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபட வேணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த மகா மிருத்யுஞ்சாய மந்திரத்தை கொடுக்குற அதை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. இந்த மந்திரம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்புமாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாங்க. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்றால் மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அழியாமையை
அடையவும் நாங்கள் 3 கண்களை உடைய சிவனை வணங்குறோம் என்று அர்த்தமாகுமாங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வருவது ரொம்பவே நல்லதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.